السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யா முகல்லிபல் குலுப் சபித் கல்வி அலாதீனி, குள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், போன பதிவில் நம்ம சொல்லியிருந்தோம், இது நம்ம பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல், அதாவது ஆலிமா படிக்கிறவங்களா இருக்கட்டும், முபல்லிகா முஅல்லமா எந்த மார்க்க கல்வி படிக்கிறதா இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு பயான் குறிப்புகள் அப்படின்றதுக்காகவும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி, இதை கண்டிப்பாக நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலயமா அவங்க பயனடையலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் போன பதிவில். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழுகையின் முக்கியத்துவம். இன்றைக்கி நம்ம தொழுகையில் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், தொழுகையை எப்படி தொழுவணும், அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதை பற்றி அல்லாஹ்வும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க, அதை குர்ஆன் வசனமும் மற்றும் ஹதீஸோடைய அடிப்படையில் ஆதாரத்தோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இதையும் கண்டிப்பாக எல்லா மக்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மூலியமாக ஒருத்தங்க கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா காலத்துக்கும் அது உங்களுக்கும் நன்மையை தருவான் அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சரி, வாங்க நம்ம தலைப்புக்குள்ளே போவோம். அதாவது முஸ்லீம்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் மிகவும் முதன்மையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுகை தான். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் அப்படின்னே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் 14வது அத்தியாயம், அதாவது சூரத்துல் இப்ராஹிம் அப்படின்ற அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், தொழுகைகளையும் நடு தொழுகைகளையும் பேணிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள். அல் குர்ஆன் எவ்வித பேரமோ நட்போ இல்லாத நாள் வருவதற்கு முன் தொழுகையை நிலைநாட்டுமாறும் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்வழியில் செலவிடுமாறும் நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களுக்கு முஹம்மதே நீர் கூறுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். இதில் தொழுகைகளையும் நடு தொழுகைகளையும், அதாவது 5 வேளை தொழுகைகளை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள், அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நில்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் மறுமை நாள், அதாவது இங்கே என்ன சொல்லப்படுறாங்க, எந்தவித பேரமோ நட்போ இல்லாத நாள் வருவதற்கு முன் அப்படின்னா என்ன அர்த்தம், மறுமை நாள் வருவதற்கு முன் உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்த லைனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து, அதாவது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையில் இருந்து, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்ல வழியில் செலவிடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இந்த இடத்துல ரகசியமாக அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது தன்னுடைய வலது கரம் செய்யக்கூடிய தர்மம் இடக்கரம் தெரியாதவாறு நீங்கள் ரகசியமாக தர்மம் செய்யுங்கள், அப்படி இல்லையா வெளிப்படையாக தர்மம் செய்யுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வெளிப்படை அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். வெளிப்படை அப்படின்னா நான் 4 பேருக்கு கொடுக்குறேன், மற்றவங்க நம்மளை பெருமையாக பேசணும், நம்மளை நல்ல விதமாக பேசணும் அப்படின்றதுக்காக இந்த வெளிப்படையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வெளிப்படை அப்படின்றது அல்லாஹ் எதுக்காக சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீங்கள் 4 பேருக்கு கொடுக்கறது மூலியமாக மற்றவங்களுக்கும் அந்த எண்ணம் வரணும். சரி, ஓகே, இவங்க நமக்கு இவங்க 4 பேருக்கு சதக்கா செய்கிறாங்களே, அப்போ நம்மளும் இவங்கள மாதிரி செய்வோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை தூண்டக்கூடியதாக அந்த வெளிப்படையாக நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் இருக்கணுமே தவிர பெருமைக்காகவும் மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் அந்த தர்மம் ஒருபோதும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். அடுத்ததாக தொழுகையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், எந்த வசனம் பார்த்தீங்கன்னா, இது நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது 4வது அத்தியாயத்தில் சூரத்துன் நிசால 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த தொழுகை அப்படின்றத நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம தொழுகிறோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொருவருமே சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி நேரம் அதை எதுக்காக சொல்கிறோம், அல்லாஹ் ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நமக்குன்னு அந்த தொழுகைக்கான நேரம் பாங்கு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணணும், ஸோ அதுக்கான அந்த நேரம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம அந்த தொழுகையை பேணணும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் நான் கடமையாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அடுத்ததாக இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள், அடிப்படை தூண் அப்படின்னே நம்ம சொல்லுவோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் உறுதியாக நம்புதல். அதாவது இது எதற்கான மீனிங்கை சொல்கிறாங்க, எதற்கான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிமா, நம்ம ஒரே வார்த்தையில் கலிமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான பொருள் தான் என்னது, வணக்கத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது
முஹம்மதுர் ரசூலுல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முஹம்மது நபி அல்லாஹ்வின் தூதர் என்றும் நம்ம என்ன பண்ணணும், மனசார உறுதியாக நம்புதல். இதுதான் இஸ்லாத்துடைய முதல் கடமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அடுத்ததாக தொழுகையை நிலைநிறுத்துதல். தொழுகையை நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் தொழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தல், ஜக்காத் வழங்குதல், ஹஜ் செய்தல். இந்த ஆகிய 5 காரியங்கள் மீதும் இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்றத ஹதீஸ் அறிவிக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 8 மற்றும் முஸ்லீம் கிதாபில் 21வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடை பற்றி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்புக்கும் முஸ்லிமான அடியானுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 116வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்பு, அதாவது டோட்டலாகவே இறை மறுத்தல் அப்படின்றது வேறு. அதாவது அல்லாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இணைய தெய்வங்களை வணங்குறதை நம்ம இறை மறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இணை வைத்தல் அப்படின்னா நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்துக்கிட்டே அல்லாவுக்கு பிடிக்காத பிதாத்தான விஷயங்கள் இணை வைத்தல், ஸோ ஷிர்க்கு செய்கிறது இந்த மாதிரி. ஸோ இந்த விஷயத்துக்கும் இறை மறுப்புக்கும் அதாவது முஸ்லிமான அடியானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழுகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தொழுகையை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்களும் என்னவாயிருவீங்க, இறை மறுப்பாளர் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துது. இதை பற்றி இன்னொரு ஹதீஸ்லையும் அறிவிக்கிறாங்க, நமக்கும் அவர்களுக்கும் இறை மறுப்பவர்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் தொழுகையாகும், அதை விட்டவர் காஃபிராகி விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை அறிவிப்பவர் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் நசஈ கிதாபில் 459, திருமீதி கிதாபில் 2545, இப்னு மாஜா 1069, அஹமது கிதாபில் 21859வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இது வரைக்குமே நமக்கு தொழுகையோடைய இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாகவே புரிஞ்சிருக்கும், தொழுகையோடைய முக்கியத்துவம். அடுத்ததாக நம்ம தொழுவதனால என்ன நன்மை நமக்கு ஏற்படுது அப்படின்றத பற்றி அல்லாஹ் தன்னோட திருமறையில் சூரத்துல் அன்கபூத் அதாவது 29வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது முஹம்மதே வேதத்தில் இருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை கூறுவீராக, தொழுகையை நிலைநாட்டுவீராக, தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமைகளை விட்டும் தடுக்கும், அல்லாஹ்வை நினைப்பதே மிக பெரியது, நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் நன்கறிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னோட திருமறையில் சொல்லி காமிக்கிறான். அதாவது தொழுவதால் ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னு இந்த வசனத்தில் சொல்கிறாங்க, தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொழுகையை நல்ல முறையில் நம்ம உட்காந்து கரெக்டான முறையில் நம்ம பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நமக்கும் அல்லாஹ்க்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவே அந்த தொழுகை தான் இல்லையா. நம்ம டேரெக்டாக அல்லாஹ் கிட்ட நம்ம பேசக்கூடியதாக நினைத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தொழுகையில் நம்மளுடைய குறைபாடுகள் நம்மளுடைய நிறைகள் குறைகள் எல்லாத்தையுமே நம்ம முறையிடுறோம். அப்படி உட்காந்து நம்ம பேசும்போது கண்டிப்பாக நம்மளுடைய மனசு அப்படின்றது ரொம்ப அமைதியாக சாந்தமாக ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது புரியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு அந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாது. அந்த தொழுகையின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அப்படின்றது அதுதான். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அழகான ஒரு ஹதீஸ், அதாவது அழகிய முறையில் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க பாருங்க. அதாவது உங்களில் ஒருவரது வாசலில், அதாவது உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வாசலில் ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது, அதில் அவர் தினமும் 5 தடவை குளிக்கின்றார், அவரது மேனியில் உள்ள அழுக்குகளில் எதுவும் எஞ்சி இருக்குமா என்று கூறுங்கள் என்று நபி தோழர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதாவது என்ன கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஆறில் தினமும் ஒருத்தர் 5 வேளை குளிக்கிறாரு. அப்போ அவர் உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க, நபி தோழர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நபி தோழர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அவரது அழுக்குகளில் சிறிதளவும் எஞ்சி இராது, அதாவது அவரோட உடம்புல எந்த ஒரு அழுக்குமே கொஞ்சம் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி நபி தோழர்கள் பற்றி சொல்கிறாங்க. ஆமாம் தானே, தினமும் 5 வேளை ஒருத்தர் குளிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் உடம்புல எந்த ஒரு அழுக்கும் இருக்காது அப்படின்றது நமக்கும் தெரியும். அதை தான் அவங்களும் பதில் சொல்கிறாங்க. இதுதான் 5 வேளை தொழுகைகளின் உவமையாகும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது இதுதான் 5 வேளை தொழுகையுடைய உதாரணம். எப்படி நீங்கள் 5 வேளை குளிச்சிங்கன்னா உங்களோட உடம்பு சுத்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை நீங்கள் கரெக்டான முறையில் தொழுதீங்க அப்படின்னா உங்கள் உடம்பை விட்டு என்ன போகுதாம், இதன் மூலம் அல்லாஹ் சிறிய பாவங்களை அகற்றுகின்றான் சுப்ஹானல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் மூலமா உங்களுடைய பாவங்கள் என்ன பண்ணப்படுது,
அகற்றப்படுது. உங்கள் உடம்பை விட்டு எப்படி அழுக்கு வந்து குளித்தால் வெளியேறுமோ அதே மாதிரி ஐவேளை தொழுகையின் மூலம் உங்களுடைய உடம்பை விட்டு பாவங்கள் அகற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அழகிய முறையில் ரசூல்லா வந்து நமக்கு ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. இதனை அறிவிப்பவர் வந்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 528 மற்றும் முஸ்லிம் கிதாபில் வந்து 1071வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஐவேளை தொழுகை, அதுக்கப்புறம் ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா ஆகியன அவற்றுக்கிடையில் ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும், பெரும் பாவங்களை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது ஐவேளை தொழுகை தொழுகிறது மூலியமாகவும் அதே மாதிரி ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா ஆகியன, அதாவது ஒரு ஜும்மா தொழுகிறோம் அப்படின்னா அடுத்த ஜும்மா வர வரைக்கும் நம்மளோட பாவங்கள் என்ன பண்ணுது, பாவங்களுக்கு பரிகாரங்களாக இருக்கின்றது, பெரும் பாவங்களை தவிர அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 394வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா தொழுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது தொழாததால் ஏற்படும் தீங்குகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கடமையான தொழுகையை ஒருவர் விடுவது அவரை நரகத்தில் கொண்டு சேர்க்க போதுமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நமக்கு தெரியும் கடமையான தொழுகையை ஒருவர் விடுவது அவரை எங்கே போய் கொண்டு போய் சேர்க்குமா, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க போதுமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக அவர்கள் சொர்க்க சோழைகளில் இருப்பார்கள், குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பார்கள், நாங்கள் தொழுவோராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என்று கூறுவார்கள். அல் குர்ஆன் அல்லாஹ் தன்னோட திருமறையில் 74வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் இருந்து 43வது வசனம் வரையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறோம். அதாவது சொர்க்க சோலையில் இருக்கவங்க சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பற்றி கேட்பாங்களாம், உங்களை எது வந்து நரகத்தில் சேர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நரகவாசிகளோட பதில் எப்படி இருக்குது, நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு உணவளிப்பராகவும் அதாவது சதக்கா செய்யக்கூடியவங்களாகவும் நாங்கள் இல்லை, இதன் காரணமாக தான் நாங்கள் நரகத்தில் இருக்கோம் அப்படின்றத இந்த வசனம் வந்து நமக்கு வந்து உணர்த்துது. ஒரு மனிதருடைய தலை நசுக்கப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் கண்டார்கள். அது பற்றி அவர்கள் விளக்கும் பொழுது அவர்கள் குர்ஆனை கற்று அதை புறக்கணித்து கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவர் என்று விளக்கமளித்தார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும். அதாவது தலை நசுக்கப்படுவதை கனவில் கண்டார்கள். இது கனவு மட்டும் கிடையாது, மறுமையில் இப்படிப்பட்டவங்களுக்கு வழங்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் நமக்கு அறிவிப்பு செஞ்சுறாங்க. என்னது, அல் குர்ஆனை கற்று அதை புறக்கணித்து அப்படின்னா என்ன அர்த்தம், அல் குர்ஆன் எங்களுக்கு ஓத தெரியும், ஆனால் அது சரியான முறையில் நாங்கள் ஓத மாட்டோம், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். அப்படி புறக்கணிக்கக்கூடிய மக்களும் சரி, கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியவர்களுக்கும் சரி, இப்படிப்பட்ட தண்டனையை அல்லாஹ் மறுமை நாளில் வழங்குவான் அப்படின்றத நமக்கு இந்த ஹதீஸின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்குறாங்க. இதனை அறிவிப்பவர் சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 1143வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரியும், நம்ம சூரா வந்து சூரத்துல் மாஊன் ஓதுவோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபவைலுல் லில் முஸ்வல்லீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும் இல்லையா. ஸோ அந்த வசனத்துக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை, கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அதாவது இன்றைக்கி நம்ம 5 வேளை கரெக்டாக தொழுகைக்கு நம்ம தொழுதுறோம். சில பேர் வந்து 5 வேளை நம்ம தொழுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த தொழுகையில் நம்ம கவனமாக தொழுகிறோமா அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த தொழுகையில் நிற்கும் போது தான் ஷைத்தான் என்ன பண்ணுவான், என்னென்னவோ நம்ம மறந்து போன காரியங்கள் எல்லாமே அந்த தொழுகையில் நிற்கும் போது தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ அடுப்பில் ஏதாவது வச்சுட்டு வந்துட்டுமே, நம்ம அடுப்பில் வச்சுட்டு சரி 5 நிமிஷம் அது பொங்குறதுக்குள்ளே, இப்போ பாலை வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது பொங்குறதுக்குள்ளே நம்ம தொழுதுட்டு வந்துடுவோம். இல்லை வேறு ஏதாவது நம்ம அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது முடியறதுக்குள்ளே நம்ம போய் தொழுதுட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே நமக்கு வந்து அது கொட்டி போயிருமா இல்லை அடி பிடிச்சிருமா. ஸோ இந்த மாதிரி பெண்களோட நினைப்பு எல்லாமே எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுடைய ஈடுபாடு அந்த தொழுகையில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுப்போம். அடுத்ததாக அல்லாஹ் வந்து தொழுகையை பற்றி நம்ம சொல்லும் பொழுது தொழுகைக்காகவே, அதாவது தொழுகை யார் தொழுவலையோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நரகத்தையே வந்து தயார்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது சக்கர் எனும் நரகமே வந்து எதுக்காக அல்லாஹ் தயார்படுத்தியிருக்கானா, தொழுகையாளிகளாக இல்லாதவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஸோ அல்லாஹ் நம்ம அனைவருமே பாதுகாக்கணும். தொழுகை அப்படின்றது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கின்றது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தொழுகையை சரியான முறையில் தொழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்குமே தந்து அருள் புரியணும். அதுக்காகவே நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்கள் நேரம்
நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் நாங்கள் தொழுவணும், அந்த 5 வேளை தொழுகையை நாங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காகவும் சுற்றி இருக்க நம்மளுடைய மக்கள் எல்லாருமே தான், முஸ்லீம் ஆகிய எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். நம்ம அனைவருக்குமே நம்ம துவா செய்வோம், நம்மளுடைய சந்ததியினருக்கும் நம்ம அதிகமாக துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக இன்றைக்கி தொழுகையில் வந்து நிறைய பேருக்கு வேறுபாடுகள் இருக்க தான் செய்யுது. நீங்கள் நம்ம பள்ளிவாசலே நம்ம போய் தொழுக போகும்போது ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக தொழுகுவாங்க, அதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இந்த தொழுகை அப்படின்றத வந்து யாரை நம்ம வந்து பின்பற்றணும், அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். ஒரு இமாமை வந்து பின்பற்றுனா, இப்போ நீங்கள் வந்து ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம் அந்த மாதிரி சொன்னால் வந்து பர்டிகுலராக இவங்கள மட்டும் நான் சொல்லலை, நான் எல்லா இமாமும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ ஒரு இமாம் வந்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன், நான் எதையுமே மென்ஷன் பண்ணி அந்த மாதிரிலாம் சொல்லலை, இவங்க தவிர அவங்க தவிர நான் அப்படி பேசவே இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு இமாம் வந்து ஒரு ஹதீஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாஃபி இமாம் வந்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அதை ஹனஃபி இமாம் வந்து அறிவிக்கலை. அதனால் நம்ம எப்படி எடுத்துக்கணும், அப்போ ஷாஃபி இமாம் வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு, ஷாஃபி மதுஹபில் இருக்கவங்க, அப்போ இவங்க இந்த ஹதீஸ் தான் அறிவிச்சிருக்காங்க, ஓகேவா, அதனால் நம்ம இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், அப்போ அனஃபியில் இருக்கிறத ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது. என்னென்னா எல்லா இமாமும் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், குரான் வசனமாக இருக்கட்டும், ஹதீஸாக இருக்கட்டும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், புக்கு எல்லா இடத்துலையுமே விற்குது, புக்கு வாங்கணுன்னா புக்கு வாங்கி படிக்கலாம். அப்படி இல்லையா, கூகுளில் போட்டோம்னா அந்த ஹதீஸ்க்கான விளக்கமோ ஹதீஸோ குரான் வசனமோ எல்லாமே கிடச்சிருது. ஸோ நமக்கு ஆப் வச்சுருக்கோம், எல்லாமே நமக்கு என்ன பண்ணுறோம், ஈஸியாக ஒரே எனது உலகம் உங்கள் கையில்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மொபைல் ஃபோனை, ஸோ அதே மாதிரி அதில் எல்லாமே போட்டாலே எல்லாமே டக்குன்னு வந்துடும். ஆனால் அன்றைக்கி வாழ்ந்த மக்கள் வந்து மார்க்கத்தை அந்த அளவுக்கு ஈஸியான முறையில் கற்றுக்கல. நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்து சேகரித்து அவங்க கொடுத்தது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை தான். அன்றைக்கி வாழ்ந்த மக்களாக இருக்கட்டும், ரசூலாவாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த குர்ஆன் வசனமாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே அவங்க எப்படிலாம் பண்ணாங்க, எழுதி வச்சு படித்தாங்க, மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஓலையில், அட்டையில், இந்த தோளில், இந்த மாதிரிலாம் எழுதி வச்சு கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு இமாம், அதாவது கல்வி கற்ற ஒரு இமாமோ நபித்தோடரோ மௌத்தாயிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து யார் யாரெல்லாம் ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க, யார் யாரெல்லாம் வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடு போய் பசி பட்டினி எல்லா கஷ்டத்தை பட்டு தான் ஸோ அந்த ஹதீஸ் அந்த மார்க்கம் அப்படின்றது நமக்கு முழுமையாக கிடச்சிச்சு. இப்போ ஒரு ஹதீஸ் கிதாப் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே ஒரு இமாமும் அவங்கவுங்க எந்தெந்த இடத்துல போய் தேடுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு என்ன ஹதீஸ் கிடச்சிருக்கோ அதை தான் தன்னுடைய கிதாபில் அவங்க வந்து பதிவு செய்வாங்க. ஸோ அப்போ அவங்க மற்ற ஹதீஸை வந்து அவங்க பதிவு செய்யலை அப்படின்றதுனால அப்போ இதை மட்டும்தான் அவங்க அதே மாதிரி ஒவ்வொரு இமாமும் நான் எழுதுனது மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு இதில் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி சொல்லியிருக்காங்களான்னு எடுத்து பாருங்கள், பார்க்கலாம். நம்ம பார்த்தோம்னா நமக்கே தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் வந்து மனுஷனுக்கு 6 அறிவு கொடுத்துருக்கான் அப்படின்னா அதில் ஒரு அறிவு வந்து எதுக்காக கொடுத்துருக்கான், ஸோ எல்லாத்தையும் சிந்திச்சு ஆராய்ந்து நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து 6 அறிவே கொடுத்துருக்கான். அதாவது இதுக்கு எதுக்காக நான் இதை உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா, தொழுகையை பொறுத்த வரைக்கும் யாரை முன்மாதிரியாக எடுக்கணும், நபியை தான் நம்ம வந்து முன்மாதிரியாக எடுக்கணும். அதுக்கு உதாரணமாக வந்து ஹதீஸ் பாருங்கள், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை அறிவிப்பவர் மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 631வது ஹதீஸ். அதாவது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நான் எப்படி தொழுதனோ என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுவுங்கள் அப்படின்னு சொல்லி தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கரெக்டான வே. இதுதான் நம்ம கரெக்டாக தொழுதாதான் நமக்கு என்ன நடக்கும், நமக்கு வந்து அது தொழுகை அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ இன்ஷா அல்லாஹ் இவ்வளோ நேரம் நம்ம தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் இந்த தொழுகை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். வறுமையில் முதல் கேள்வி வந்து தொழுகையை பற்றி தான். ஸோ அதனால தான் நம்ம இந்த தலைப்பை நம்ம எடுத்து பேசியிருக்கோம். இதை உங்கள் மூலியமாக 4 பேருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மூலியமாக அவங்க தொழுகையை தொழுதாங்க அப்படின்னா உங்களுக்கும் காலத்துக்கும் அது நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.